எங்களுடைய நிலத்தடி நீரின் மூலங்களாக அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கின்ற கிணறுகள், குளங்கள், புதிதாக வந்து சேர்ந்த குழாய் கிணறுகள் இங்கே முக்கியம் பெறுகின்றன. குளங்களோடு சேர்ந்த வாய்க்கால்கள், நீரோடைகள் இருக்கின்றன என்றாலும் பாரம்பரியமாக நிலத்தடி நீரை பெறுவதற்கு நாங்கள் நிலத்தின் கீழே செல்கின்ற பாரம்பரிய வெட்டுக்கிணறுகள், வயல் கிணறுகள், விவசாய கிணறுகள், வீட்டு கிணறுகள் எல்லாம் ஒரு வகையாகவும், இந்த மாகாணம் பூராகவும் அதிலும் குறிப்பாக அடர்த்தியாக மக்கள் செறிவாக வாழ்கின்ற யாழ்ப்பாண குடாநாட்டில் குளங்கள், கேணிகள், துறவுகளினுடைய முக்கியத்துவம் இன்னொரு அம்சமாகவும், மூன்றாவதாக நாங்கள் அதிகம் விமர்சனத்தோடு பேசுகின்ற குழாய் கிணறுகளும் அடங்குகின்றன. இந்த 3 விடயங்களில் கிணறுகளில் சேர்கின்ற மழை நீர்தான் நம்முடைய மூலாதாரமாக சுழன்று வந்து கொண்டிருக்கிற நீர் என்ற அடிப்படையில் கிணறுகளை பேணி பாதுகாப்பது, அங்கே சேர்கின்ற நீர் சரியான அளவில் போய் சேர்வதற்கான வாய்ப்புகள், அதற்கு தடையாக இருக்கிற காரணிகள், அந்நீரை அச்சுறுத்துகின்ற மாசடையும் பொருட்கள், மாசாக்கிகள், இவை ஒரு புறமும், கிணத்துக்கு சேர்கின்ற நீருக்கு ஒரு வளங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்தந்த ஊர்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு வடிவங்களில் அமைத்திருக்கின்ற நீர் தேக்கங்கள், அதில் தான் நாங்கள் குளங்களை பற்றி பேசுகிறோம், கேணிகளை பற்றி பேசுகிறோம், கோவிலோடு சேர்ந்த நீர்த்தேக்கங்களை பற்றி பேசுகிறோம், தரவைகளை பற்றி பேசுகிறோம், மாரிகாலத்தில் நீரை கொண்டிருக்கின்ற எங்களுடைய குடாநாட்டின் பல பகுதிகளில் காணப்படும் ஈர நிலங்களை பற்றி சொல்கிறோம், ஈரமாக இருந்து வறட்சியாக பிறகு கோடை காலத்தில் மாறுகின்ற வெட்டைகளை பற்றி பேசுகிறோம். இவை இயற்கைக்காக பேணப்பட வேண்டியவை என்பது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறத்தில் நாம் நம்முடைய வளர்ச்சியின் காரணமாக நமக்கு தேவைப்படுகின்ற தனிப்பட்ட நிலங்கள், வீடு, குடிமனைகளை வளர்ப்பதற்கும் பொது நிறுவனங்களை நிறுவுவதற்குமாக எடுக்கின்ற நிலம் ஒவ்வொன்றும் நம்முடைய நிலத்தடி நீருக்கு வளங்கள் செய்து கொண்டிருக்கிற நிலம்தான் என்று கருதினோமானால் அந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாகவும் திட்டமிட்ட வகையிலும் தான் செயல்பட வேண்டும் என்பது தெரியும். ஆனால் அது நிகழ்கிறது என்றால் அங்கேயும் சில கேள்விகள் இருக்கத்தான் செய்கின்றன. மூன்றாவதாக நான் சொன்ன குழாய் கிணறு பற்றிய விவரம் இப்போது ஓரளவு சமூகத்தில் எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் இன்னும் பல பேருக்கு அந்த குழாய் கிணறு நாம் சாதாரணமாக நீரை பெறுகின்ற கிணறும், நாம் குழாய் புதைத்து எடுக்கின்ற நீரும் ஒரு மூலத்தில் இருந்துதான் வருகின்ற என்பது தெரியாது. ஒரு பகுதியினர் அது வேறொரு ஊற்று ஆழமானது, இதை பாதிக்காமல் அதிலிருந்து நாங்கள் ஆழமாக சென்று பெரிய அளவில் விரைவாக உறிஞ்சி எடுக்கலாம் என்ற தவறான கருத்தோடு இருக்கிறார்கள். எம்மை போன்ற நிலத்தில் வாழ்கின்றவர்கள் இந்த குழாய் கிணறு விஷயத்தில் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டியவர்கள். அதற்கான சட்டங்கள் இருந்தும் அவற்றை கவனத்தில் கொள்ளாமல் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம்.